நான் தான் இந்த கரும்பட்டி ஊரோட பஞ்சாயத்து தலைவர் கருப்பசாமி. அட, இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. அப்பா. நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு. அது இந்த ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சா, அதான் எல்லாம் மறந்துட்டேன். நீங்க எல்லாத்தையும் மறந்துகிட்டே இருக்கீங்க. அது வேலை நிறைய இருந்துச்சாமா, அதனாலதான் நான் மறந்துட்டேன். இனிமேல் நான் மறக்க மாட்டேன். இதோ வந்துட்டான்ல, எனக்கு புருஷனா வேலை செய்றவன். அம்மா, அப்பா வந்துட்டாரு. தெரியுது தெரியுது. இங்க இருந்து நான் இருக்கிற இடத்துக்கு கூட நகண்டு வர முடியாதுல, நான் தானே உங்க பக்கத்துல வரணும். அடடே, சரோமா எப்படி இருக்கிற? என்னது சரோமாவா? என் பேர் கூட மறந்து போச்சா உன்னைய? என் பேர் என்ன, என் பேர் என்ன? அம்மா, அப்பாவை அடிக்காத. உன்னோட பேரை தான் அவர் மறந்தாரு. ஆனா நான் வந்து நின்ன உடனே என்னையவே யாருன்னு கேக்குறாரு. அட பாவி மனுஷா. வேண்டாம்மா வேண்டாம், புருஷன் அடிக்க கூடாது, அது பொம்பளைங்க அழகு கிடையாது. ஏன்டா புருஷா, என் பேரு ரோஜா அப்படிங்கறத கூட மறந்துட்ட. நீ இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் வேற. நீ எல்லாம் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ரோஜா ரோஜா, அதைத்தான் நான் சான்னு முன்னாடி போட்டு சரோஜா சரோஜான்னு சொன்னேன். ச அப்படின்னா செம்ம அழகா இருக்கிற சரோஜான்னு அர்த்தம். உன்னைய நம்பிட்டு இருந்தா அவ்வளவுதான், என் கதியும் அவ்வளவுதான், என் குழந்தை கதியும் அவ்வளவுதான். இன்னைக்கு பாக்குறேன் பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு. வா ஐசு, நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஓரத்துல உட்காந்துக்கலாம். என்னதான் ஊர் ஊரா நாடு நாடா சுத்தினாலும் இந்த குளக்கரையில உட்காந்துட்டு நம்ம பஞ்சாயத்து பண்றது நல்லா தான் இருக்குது. வணக்கம் அண்ணே, சிவா வந்துட்டேன் பஞ்சாயத்துக்கு. அடடே சிவா, எப்படி கண்ணா இருக்கிற? ஆ ஆ, நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். உட்காருப்பா, லைனா எல்லாரும் வரட்டும். ஐயோ, இந்த அக்காவா? வேற எங்கேயாச்சும் போய் உட்காந்துக்குவோம். சிவா சிவா, நானும் வரேன். ஐயோ, இந்த மனுஷன் சரோன்னு சொல்றான், யார் அவன் தெரியலையே. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயோ, ஓட்டப்பள்ளி, யாரை மறந்தாலும் இவ்வளவு மறக்க முடியுமா? என்ன பஞ்சாயத்து தலைவரே, எப்ப பாரு இங்க இருக்காம எங்கேயோ ஓடி போயிடுறீங்க? அது நம்ம ஊர் நல்லதுக்காக தான் ஊர் ஊரா நாடு நாடா சுத்திட்டு வர்றேம்மா. நம்பிட்டேன் நம்பிட்டேன். ஐ சிவா. வந்துட்டா. எங்க போனாலும் நமக்கு ஆப்பு தான் போல இருக்கு. நடுவுல போய் உட்காந்துப்போம். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். புறக் புறக். இல்ல இல்ல, நம்ம தாமணி அக்கா இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நம்ம இங்கேயே உட்காந்துக்குவோம். ஐசு ஐசு, நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கேன் கல்யாணி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீ ஏன் ஸ்கூல் பக்கம் வரதே இல்ல? அக்கா, அந்த ஸ்கூல்ல எங்க அம்மா டீச்சர்ங்கிறதுனால அதே ஸ்கூல்ல நான் படிக்க கூடாதம்மாக்கா. அதனால தான் நான் வேற ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். சரி சரி சரி, நானே அந்த ஸ்கூலுக்கு டீச்சரா போறப்ப நீ அங்க வந்து சேர்ந்துக்கோ. சரி அக்கா. என்ன கண்ணு, நான் உள்ள வரலாமா? அம்மா, வாங்க பாட்டி வாங்க பாட்டி, எப்படி இருக்கிறீங்க? பாத்தி எத்தனை நாள் ஆச்சு? இந்தா உட்காருங்க, உங்க பேரன் இங்கதான் உட்காந்துருக்கான். அடி செருப்பு நாயே, அது என் பையன்டா. ஆ, சரி பாட்டி சரி பாட்டி, உங்க பையன்தான். போய் உட்காருங்க பாட்டி. மரமண்ட மரமண்ட, இவன் கூட எல்லாம் இவன் எப்படிதான் குடித்தனம் நடத்துறாளோ. நான் போய் அவ பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன். ஏண்டி, ஊர் கதையெல்லாம் சொல்றியே, உன் கதை படாத கதையா இருக்குது. ஆமாத்த. அவனுக்கு நானே பெரியம்மா, அது கூட தெரியாம பாட்டின்னு கூப்பிடுறான். இவன்லாம் என்ன ஆளு? சொந்தத்துல கல்யாணம் பண்ணி வச்சாங்க பார்த்து நானும் இவனை நம்பி கழுத்தை நீட்டிட்டேன். இப்ப என்னடானா, என்னையும் சரி என் பொண்ணையும் சரி நான் தான் பார்த்துக்க வேண்டியதா இருக்குது. இவன் ஊர் ஊரா போயிட்டு வர்றான். ஊர் ஊரா போயிட்டு வந்தது மட்டும் இல்லாம யாரோ வேற பொம்பளைங்களோட பேரெல்லாம் சொல்லி என்னைய கூப்பிடுறான். அட செருப்பு நாயே, அவனைய இந்த பஞ்சாயத்து முடிஞ்சோடனே உண்டு இல்லைன்னு வச்சிடுறேன். ஆமா, எதுக்கு இந்த பஞ்சாயத்து கூட்டிட்டு இருக்கிறான்? தெரியலைங்க அத்தை, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமாமா. இவனே உனக்கு உதவாதவன், எப்பயாச்சும் தான் இங்க வருவான். இவன் என்ன முக்கியமான விஷயம் பேச போறான்? வந்துட்டாளுக சிங்காரிங்க. வாங்கம்மா, தமன்னா, பானுப்பிரியாக்கா, வாங்க வாங்க வாங்க. ஊரா வீட்டு பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறான். படுபாவி, என் பேரை மறந்துட்டான். புள்ளைய பார்த்து இது யாருன்னு வேற கேட்டிருக்கிறான். இவன்லாம் நல்லா இருப்பானா? அவனுக்கு என்ன, அவன் பாட்டுக்கு நல்லா தான் இருக்கிறான். நம்ம தான் இங்க உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறோம். அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்துக்கிறேம்மா. ஷியோர் டியர், யூ கேன் சிட் வேரெவர் யூ வாண்ட். அம்மானா அம்மா தான். சார் சார், கொஞ்சம் நகண்டு நில்லுங்க சார், எங்களுக்கு உட்காரதுக்கு இடம் இல்ல. இன்னும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இங்க பாரு குழந்தைங்களா, நான் தான் பஞ்சாயத்து தலைவர். நான் எங்க வேணாலும் நிக்கலாம், எங்க வேணாலும் உட்காரலாம், பறக்கலாம், நீந்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சரி சரி, அந்த பக்கமா போய் நீந்துங்க, போங்க போங்க. சி, குழந்தைங்களா இதுங்க, குட்டி பிசாசுங்க. அடியே கொனட்டி, எப்படி இருக்கிற? ஏய் ஒன்னதான். ஓ கிரானி, I told you many times I don't know Tamil. I know only English because I am from London. அட இவளே,
இவ என்ன பாஷையில பேசுறா? இந்த பாஷைய பேசிட்டு எப்படி ஒரு குழந்தைய வளர்த்திக்கிட்டு இருக்கறான்னு தெரியலையே. ஆன்ட்டி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்பீக் தமிழ் a little bit. என்னடி சொல்றா இவ? ஏ ரோசா. அட போ கிழவி, நானே வைத்தறிச்சல்ல இருக்கிற என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு. நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன வாண்டு பசங்கள்லாம் எங்க? இதோ இப்ப வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க. நாங்க வந்துட்டோம். ஏய் சமந்தா, வா வா வா. ஏய் நெயில் பாலிஷ் நீ கொண்டு வந்திருக்கிறியா? இன்னைக்கு நம்ம வச்சுக்கவே இல்லைல. ஏய் கொண்டு வரலடி, ஆனா வீட்ல இருக்குது. போறப்ப எங்க வீட்டுக்கு வந்துட்டு போ, வச்சுக்கலாம். சரிடி. என்ன நின்னுக்கிட்டே இருக்கிறீங்க? போய் உட்காருங்க பசங்களா. ஓகே கண்ணாடி மாமா. பசங்களா எப்படி இருக்கீங்க? ஐ கல்யாணி மிஸ். கல்யாணி மிஸ், இத்தனை நேரம் எங்க இருந்தீங்க? இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஒளிஞ்சிட்டு இருந்தேன். மிஸ் நீங்களே வாங்க மிஸ். எனக்கு எங்க எல்லாத்துக்கும் உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த ரோஜா மிஸ் எங்க எல்லாத்தையும் திட்டுறாங்க. அது இல்லாம தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறாங்க. நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. ஸ்கூலுக்கு என்னால வர முடியலனா எங்க வீட்டுக்கு டியூஷனுக்கு வாங்க. நான் நல்லா ஜாலியா சொல்லி கொடுக்கறேன். அமைதி அமைதி. பஞ்சாயத்துல வந்துட்டு தேவையில்லாம பேசக்கூடாது. அமைதியா இருங்க. என்ன குசு குசு நாங்க பேச்சு? சார், நீங்க பஞ்சாயத்து தலைவர் அவ்வளவுதான். எங்க டீச்சர் கிடையாது. நீங்க எங்களை ஆர்டர் பண்ண கூடாது. அது சரி. எல்லாரும் வந்தாச்சா? அது எப்படி நாங்க இல்லாம? ஓ, இந்த குடும்பமா? வாங்க வாங்க. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன். ஏமா குறிஞ்சி, வாயில்லா பூச்சியா இருக்கிறியேம்மா. சரி சரி, நகண்டு எல்லாரும் இடம் கொடுங்க இவங்களுக்கு. இந்த கொலக்கார எத்தனை பேருக்கு தான் பத்துமா? ஏதா தண்டிக்கு வளர்த்தி வச்சிருக்கா முடிய. ஏய் குறிஞ்சி, ஏய் பூச்சி, கொஞ்சம் நகண்டு உக்காரு. உன் முடிய மூக்குலையும் வாயிலையும் விழுகுது. நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு தலைக்கு? சரியான நாத்தம். என் மருமக எங்க போறாளோ அங்கதான் நானும் போவேன். எல்லாரும் வந்தாச்சா? இனி வர வேண்டியதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்களா? ஏதோ வெளியூர்ல இருந்து 2-3 பேர் வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாம் எங்க? அண்ணே, அவங்க எல்லாம் ஒரு சோழியா வெளியே போயிருக்கிறாங்க. பட்டணத்துக்கு போயிருக்கிறாங்க. வரதுக்கு லேட் ஆகும். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அண்ணே. நான் வந்து அவங்க கிட்ட சொல்லிடுறேன். சரி பரவாயில்ல. அவங்க வரணுங்கிற அவசியம் கிடையாது. இது நம்ம கிராமத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விழா தான் கொண்டாட போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிராமம் வந்து ஒரு மாதிரியான கிராமம். ஒரு மாதிரியான கிராமம்னா ஒரு மாதிரியான கிராமம் கிடையாது. ஒரு மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள் ஆன ஒரு கிராமம். இந்த கிராமத்துல பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அதை கடைபிடிக்காதவங்களுக்கு நானு பயங்கரமான தண்டனையை நான் கொடுப்பேன். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன். என்னை பத்தி சொல்லணும்னா, நான் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நிறைய ஊருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா ஞாபகம் வந்துருச்சுன்னா நான் தெளிவா தான் இருப்பேன். இப்போ எனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. இங்க நடக்கிற அநியாயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒன்னொன்னா தட்டி கேட்கறதுக்காகவும் கோயில் விழா பத்தி பேசுறதுக்காகவும் தான் இந்த பஞ்சாயத்தை நான் கூட்டியிருக்கிறேன். அடியே ரோசா, எனக்கு ஒரு கேள்விடி. உன் புருஷன் கருப்பு நல்லவனா கெட்டவனாடி? நல்லவன் தாங்கத்த ஊருக்கு, வீட்டுக்கு தாங்கத்த மோசமானவன். புருஷன் அவன் இவன் பேசாதடி, வாயில போட்டுக்கோ. இத்தனை நாள் பேசாம மரியாதை கொடுத்துட்டு தான் இருந்தேன். என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அதிசயமா? மாயாண்டி, நடுல வந்து கொஞ்சம் நிக்கிறீங்களா? வந்துட்டேன், சொல்லுங்க அண்ணே. கருங்கிழவி, வாங்க. கருங்கிழவின்னு கூப்பிடுனா மரியாதை கிட்ட போயிடாமா. என் பேரு வடிவு. சரி, வடிவு பாட்டி வந்து நிக்கிறீங்களா இங்க? வந்துட்டேன். என்ன விஷயம்? உங்க பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறீங்களாமே? ஆமாப்பா. அதுக்கு தான் நிக்க வச்சிருக்கிறியா? உன்கிட்ட சொல்லலைன்னு. நீ ஊர்லயே இல்ல, அதனால தான் சொல்லல. ஆனா உன் பொண்டாட்டி கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருந்தேன், கேளு. அடுத்த வாரம் இல்ல, 2 நாள்ல நிச்சயதார்த்தம். அப்படியே கிளம்பவும் நாங்க வந்து பண்ண போறோம். இந்தா அங்க பின்னாடி உட்காந்துருக்கிறாளே, அவ தான் என் மருமக குறிஞ்சி. நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பு. மொய் வச்சிடணும் மறக்காம, சரியா? நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? விருப்பமே இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த ஊர் வழக்கப்படி தப்பு. அந்த பொண்ணோட விருப்பத்தை நீங்க கேட்டீங்களா? அந்த பொண்ணு விருப்பம் என்ன? அவளை சின்ன வயசுல இருந்து வளர்த்தது நான் தான். கட்டி கொடுக்கறது என்ன? ஒரு ரவுடி பையலுக்கும் குடிகாரனுக்குமா கட்டி கொடுக்குறேன்? என் பையனுக்கு கட்டி கொடுக்குறேன். என் பையனும் என் பேத்திக்கும் தான் கல்யாணமே. யாரா வேணாலும் இருக்கலாம் பாட்டி. ஆனா விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப தப்பு. நீங்க வந்து சட்டப்படி தப்பு பண்றீங்க. இப்பவே நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா தப்பிச்சீங்க. இல்லைன்னா உங்களையும் உங்க பையனையும் ஊரை விட்டு ஒதுக்கிடுவோம். ஒதுக்கிக்கோங்க, பிரச்சனை இல்ல. ஒதுங்குறப்ப என் பையனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்க 3 பேரும் ஊரை விட்டு ஒதுங்கிக்கிறோம்.
நல்லா இருக்குதே கதை. கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கறது தான் தீர்ப்பே. அதுக்கும் மீறி கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோ? நான் சொல்றேன், இந்த ஊர் நாட்டாம சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. இதுதான் நாட்டம்மாவோட தீர்ப்பு. சின்ராசு, செம்பு எடுத்துட்டு வாடா. சி, நேத்து நாட்டம்மா படம் பார்த்தது தப்பா போச்சு. இங்க யாரு சின்ராசு, என்ன செம்பு? நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. இல்ல, இதுதான் என் முடிவு. என் முடிவே சாசனம். இந்த முடிவை நான் ஏத்துக்கிறேன் நாட்டாம. டேய் வளர்ந்துக்கிட்டவனே, என்னாச்சு உனக்கு? அம்மா, எனக்கு அந்த தாமணி தாம்மா வேணும். முட்டாள் முட்டாள், உன் வாழ்க்கையில நீயே மன தூக்கி போட்டுட்ட. இவளை விட்டா யாரும் நீ கல்யாணம் பண்ணிக்குவா? சரியான முட்டாள் நீ. என்னங்க குசு குசுன்னு பேச்சு? இன்னொரு சட்டம் இருக்குது. நாட்டாம சொல்றதுக்கு நீங்க சரி சொல்லலைன்னா, அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு மேடை இருக்குது. அந்த மேடையில தூக்கு போட மாட்டோம். கால்ல கயிறு கட்டி தலைகீழ ஒரு நாள் ஃபுல்லா தொங்க விடுவோம். இங்க பாரு நாட்டாம, இந்த மாதிரி புதுசு புதுசா சட்டத்தெல்லாம் கொண்டு வராத. இந்த மாதிரி ஒரு சட்டம்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது, பாத்துக்கா. என்ன பாட்டி, பையனும் நீங்களும் சேர்ந்து தலைகீழ தொங்குறீங்களா? சரி சரி செய்யலாம் செய்யலாம். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கெட்டவங்க. தொங்க விடுங்க தொங்க விடுங்க. This Natame guy is very good. He has given the good judgment. இவ வேற ஜட்டி ட்ரவுசர்னு பேசிக்கிட்டு இருப்பா. ஹே, ஏதோ அந்த புள்ளையோட கல்யாணம் நின்னு போச்சு. இது என்ன உம்முனே இருக்குது? சார் சார், இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்கல்ல சார், அது என்னது? சொல்றேன் மஞ்சுமாக்கா. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காருங்க. எனக்கு இந்த தீர்ப்பு பிடிக்கல. எனக்கு இந்த பஞ்சாயத்துல இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. நான் வெளிநடப்பு செய்யறேன். ஆமா, வெளி நடப்போ வெளி பாவாடையோ, யார் இந்த பொம்பளை? சி, என்ன வில்லத்தனமா இருக்குது. அடுத்தது ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம ஊர்ல கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் கட்டி பல வருஷம் ஆனாலும் அந்த கோயில் இடிஞ்சு விழுகிற நிலையில இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கருங்கல் வச்சு கட்டியிருக்கிறோம். இப்போ அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடத்த போறோம். இங்க ஆடல் பாடல் கொண்டாடல் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு வேண்டிய ராட்டினம் எல்லாமே நான் கொண்டு வர போறோம். அது மட்டும் இல்லாம எல்லா விதமான திருவிழாக்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம செய்ய போறோம். அதனால இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் வெளியே போகக்கூடாது. வெளியில இருக்கிறவங்க யாரும் உள்ள வரக்கூடாது. நம்ம எல்லாரும் நம்ம அளவுக்கு சுத்தபத்தமா இருந்து இந்த திருவிழாவை, இந்த கும்பாபிஷேகத்தை, இந்த குட முழுக்க ரொம்ப சிறப்பா நம்ம செஞ்சு இந்த கிராமத்துக்கு அந்த அம்மன் அருள் வேணும் அப்படின்னு நம்ம கொண்டாடணும், வேண்டணும். ஐ, அப்படியா? அப்ப குச்சி ஐஸ், சேமி ஐஸ் எல்லாமே கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும். என்னது? உள்ள இருக்கிறவங்க வெளியே போகக்கூடாது, வெளியே இருக்கிறவங்க உள்ள வரக்கூடாது. அப்ப அந்த தாமினி பிள்ளை இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்க தான் இருக்கோ? நம்மனால நமக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாத்தையும் நம்ம இறக்கி அந்த பிள்ளையோட மனசுல நம்ம இடம் பிடிச்சி அந்த பிள்ளைய சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். நல்ல வேளை, நாளான்னைக்கோ இல்லை 2-3 நாளையோ கிளம்பிருன்னு நினைச்சேன்னு ஒரு வாரத்துக்கு இங்க தான் இருக்கோம். என்ன, எல்லாமே புரிஞ்சுதா? குடமுழுக்குக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் இன்னில இருந்து ஆரம்பிக்கணும். எல்லாரும் போங்க போங்க. அக்கா, குறிஞ்சி அக்கா, வாங்க ஒரு நிமிஷம். சொல்லு சிவா சொல்லு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிவா, ரொம்ப சந்தோஷம். இதுல உங்க சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே தாமினி அக்காவும் அந்த ஃப்ரெண்ட்ஸும் போட்ட பிளான் தான். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க என்ன பிளான் போட்டாங்க? இங்க பாருங்க குறிஞ்சி அக்கா, எனக்கு உங்களைய சுத்தமா பிடிக்கல. உங்க கூட பேசுறதுக்கே பிடிக்கல. முன்னாடிலாம் நீங்க தான் எல்லாம், நீங்க தான் நல்ல இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருந்தேன். ஆனா இப்போ நீங்க அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுக்காக வந்தவங்கள ஒரு மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க. நான் இது உங்ககிட்ட சொல்லணும்னு தான் சொன்னேனே தவிர மத்தபடிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஆனா எனக்கு தாமணிக்கா தான் நல்லவங்க. நான் வரேன். ஏய் ஏய், என்ன சொல்ற? முழுசா சொல்லிட்டு போ. அவங்க என்ன பண்ணாங்க? பின்னாடி நிக்கிறாரே பஞ்சாயத்து தலைவர், அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, எல்லாமே தெரியும். நான் வரேன். இனிமேல் இந்த சிவா உங்க கூட பேச மாட்டான். என்ன சொல்லிட்டு போறான்? இரு, எதுக்கும் கேட்டுக்குவோம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட. அண்ணா அண்ணா, என்ன நடக்குது அண்ணா இங்க? இது எல்லாத்துக்கும் தாமணிங்கிற பொண்ணுதாம்மா காரணம். அந்த பொண்ணு தான் நான் யாரு என்னன்னு விசாரிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சுச்சு. நான் அப்போ சிங்கப்பூர்ல இருந்தேன். என்னைய வர வச்சது அந்த தாமணி பொண்ணு தான். என்னைய வர வச்சு என்கிட்ட வந்து பேசுச்சு. இந்த எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொல்லுச்சு. சொல்லிட்டு இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இப்படி ஒரு பொண்ணா, ஃப்ரெண்டுக்காக இப்படி எல்லாம் பண்ற ஒரு பொண்ணா அப்படின்னு. அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்துக்கு, அந்த பசங்கள்லாம் பட்ட கஷ்டத்துக்கு நானும் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் குடுகுடுன்னு கிளம்பி இந்தியாவுக்கு வந்தேன். வந்த உடனே கையோட என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம பஞ்சாயத்து கூட்டினேன். இந்த ஒரு விஷயமா மட்டும் கூட்டினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கூடவே கோயில் விசேஷத்தையும் சேர்ந்து கலந்துட்டேன்.
நீ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுமா. அந்த பொண்ணை, தாமினி பொண்ணை நீ வந்து நல்லா புரிஞ்சு நடந்துக்கோ. அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ. இப்ப ஏதோ டாய்லெட் இல்லாத வீட்ல இருக்கிறாளாமா. கொஞ்சம் பாத்துக்கோமா. இவ்வளவுதான், என்னோட ரோல் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். மூஞ்சியை விட்டா இதுக்கு வேற மூஞ்சியே தெரியாது. பூனை மூஞ்சி, பூனை மூஞ்சி. சி. காலேஜ் படிக்கிறப்ப என் கூட வந்து பேசினவ தான் தாமினி. நடுவில் ஏதோ பிரச்சனை வந்ததுனால அவ தான் காரணம், அவ என்னைய வந்து பேக் ஃபயர் பண்ணிட்டா அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்காக இவ்வளோ தூரம் வந்து எனக்காக கஷ்டப்பட்டா. நான் சும்மா எதுக்கோ வர்றா, சும்மா தான் இருந்துட்டு போவான்னு பார்த்தா அவ போகவே இல்லை. என் கூட தான் என்னை கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்ட்டு ஒத்த கால நின்று ரொம்ப கஷ்டப்பட்டா. பாவம், எல்லா பீரியட்ஸ்லையும் அவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா டாய்லெட்டே இல்லாமல். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன். சிவா அவன் வந்து எனக்கு கூட கூட பிறக்காத தம்பி மாதிரி. அவனே வந்து என் கூட பேச மாட்டான்னு சொல்லியிருக்கிறான்னா எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தியிருக்கிறேன் தாமினியன்ட்டு நினச்சாலே ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமேல் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கக்கூடாது. எப்படியோ தாமினி கூட நான் போய் சேர்ந்துடணும். முதல்ல தாமினி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் ஹுசைன், ஜேம்ஸ், கந்தன்மாறன் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் சிவா, என் தம்பி சிவா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அவங்களோட சேர்ந்து எப்படியாச்சும் காலேஜுக்கு போயிடணும். அதுக்கு முன்னாடி இந்த கருங்கிழவி கிட்ட நம்ம போராடியே தான் ஆகணும், வேற வழி இல்லை.